ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் எல் சேனல். இன்னைக்கு பாதாம் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியானது, ஒரு சிம்பிளானது, ஆர்கானிக் அண்ட் ஹெல்தி வேல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை வச்சு செய்யலாம். பாதாம் எடுத்துக்குங்க, 1/4 கப் பாதாம் எடுத்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க, ஃபைன் பவுடராக இருக்கணும். கோகோ பட்டர் இல்லாட்டா பட்டர் சேர்த்துக்குங்க. வெல்லம் இல்லை தேன் இல்லை நாட்டு சர்க்கரை எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்குங்க. இந்த இது ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம சுடுதண்ணி காய வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்க. சூடான பிறகு நம்ம கலக்கி வச்ச சாக்லேட் மிக்ஸை கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கிண்டுங்க. அந்த சர்க்கரை கரையிற வரை நல்லா கிண்டுங்க. சாக்லேட் மிக்ஸ் பாருங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை கோகோ பவுடர் மட்டும்தான். கோகோ பவுடரும் பட்டர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வாங்க, மீதி எல்லாம் வீட்டிலே தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இறக்கி வச்சு அதில் அரைச்சி வச்ச பாதாம் பவுடர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதை வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 or 10 minutes. இது ஊறிடும். ஊறினோன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இது ரொம்ப கட்டியாலாம் இருக்காது. ஃப்ரீஸ் பண்ண பிறகு கொஞ்சம் தொளதொளன்னு தான் இருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பார்க்கையில இப்போதைக்கு தண்ணியாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி அது கட்டியாக மாறிடும். கொஞ்சம் திக்காக இருக்கும். சாக்லேட் மோல்டு எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட எது இருக்கோ. இல்லை ஒரு சின்ன கிண்ணி எதுலையாவது ஊற்றுங்க. இதை மோல்டில் ஊற்றுங்க. அந்த பாருங்க, திக்காக இருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சாக்லேட் மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிண்ணியில் கூட, ஒரு சின்ன சின்ன கிண்ணியில் கூட ஊற்றி நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். இல்லை ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஊற்றி கவர் பண்ணிங்கன்னா அதுவும் ஃப்ளாட்டாக சாக்லேட் மாதிரில ரெடி ஆயிரும். ஒரு ஈஸியான, குழந்தைகளுக்கு பிடிச்ச ரெசிபி. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணுங்க. 2 hours to 4 hours ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.